இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அப்ளிகேஷன் ஆஃப் டாட் அண்ட் கிராஸ் ப்ராடக்ட் இன் ஃபிசிக்ஸ். அப்போ அதுக்கு ரிலேட்டட் சம்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், இங்கே வந்து ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் ஆன் த பார்ட்டிக்கிள் இஸ் W ஈக்குவல் டு F வெக்டார் டாட் டி வெக்டார். சரிங்களா? W ஈக்குவல் டு F வெக்டார் டாட் டி வெக்டார். அப்போ இங்கே F வெக்டார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபோர்ஸு. அப்போ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் F வெக்டார். F வெக்டாருங்கிறது வந்து இங்கே ஃபோர்ஸு. சரிங்களா? டிங்கிறது என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். டி இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். சரிங்களா? அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாரையும் ஃபோர்ஸையும் நம்ம டாட் ப்ராடக்ட் எடுத்தோம்னா நம்மளுக்கு ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் வந்து கிடைக்கிது. சரிங்களா? இதுதான் வந்து டாட் ப்ராடக்டோட அப்ளிகேஷன். இப்போ தமிழ் மீடியம் பாருங்கள். விசை F. இந்த விசை F செயல்பாட்டினால் ஒரு துகளானது ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு நகரும் பொழுது அதன் இடப்பெயர்ச்சி வெக்டார் D எனில் அவ்விசை செய்த வேலை W ஈக்குவல் டு F வெக்டார் டாட் டி வெக்டார். சரிங்களா? W ஈக்குவல் டு F வெக்டார் டாட் டி வெக்டார். அப்போ இதில் Fங்கிறது என்ன அப்படின்னா விசை, டிங்கிறது என்ன அப்படின்னா இடப்பெயர்ச்சி. சரிங்களா? டிங்கிறது வந்து இடப்பெயர்ச்சி வெக்டார். அப்போ இந்த ரெண்டையும் நம்ம டாட் ப்ராடக்ட் எடுத்தோம்னா விசை செய்த வேலை. இப்போ நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னா விசை செய்த வேலை. விசை செய்த வேலை W ஈக்குவல் டு F வெக்டார் டாட் டி வெக்டார். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே ஃபோர்ஸ் F applied on a particle at a point with the position vector r vector, then இந்த r vectorங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா acting at a point whose position vector is r அப்படின்னா then the torque or moment of the particle is given by t vector equal to r வெக்டார் கிராஸ் F வெக்டார். சரிங்களா? அப்போ டீங்கிறது என்ன அப்படின்னா டார்க் ஆர் மொமெண்ட். ஆன் த பார்ட்டிக்கிள் இஸ் கிவன் பை டி வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் F வெக்டார். இப்போ தமிழில் இந்த வரையறை பாருங்கள். F என்ற விசையை ஆரை நிலை வெக்டராக கொண்ட புள்ளியில் உள்ள ஒரு துகளின் மீது செயல்படுத்துவதால் அத்துகளின் மீதான முறுக்குத்திறன் அல்லது திருப்புத்திறன் டி வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் F வெக்டார். சரிங்களா? இப்போ இதை ஆர்டரை மாற்றக்கூடாது. டி வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் F வெக்டார்னு தான் எழுதணும். இந்த ஆர்டரை மாற்றி எழுதுனா மிஸ்டேக் ஆயிரும். சரிங்களா? ஆர்டரை மாற்றாமல் அப்படியே எழுதணும். இப்போது சம்ஸ் பார்க்கலாம். இப்போ எக்ஸசைஸ் 6.1ல் 11th கொஸ்டின், எ பார்ட்டிக்கல் ஆக்டட் ஆன் பை கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸஸ். அப்போ இங்கே வந்து ரெண்டு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஃபோர்ஸு, இது வந்து ஒரு ஃபோர்ஸு. இந்த ரெண்டு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால அந்த பாயிண்ட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. டிஸ்பிளேடு ஃப்ரம் த பாயிண்ட் 1 to 3 டு த பாயிண்ட் 5 4 1 அப்படின்ட்டு வருது. சரிங்களா? இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகுது. அப்போ ஃபைண்ட் த டோட்டல் ஒர்க் டன் பை த ஃபோர்ஸஸ். அதாவது ஒரு துகள் 1 2 3 என்னும் புள்ளியிலிருந்து 5 4 1 என்னும் புள்ளிக்கு 8i 2j மைனஸ் 6k மற்றும் 6i ப்ளஸ் 2j மைனஸ் 2k என்ற மாறாத விசைகளின் செயல்பாட்டினால் நகர்த்தப்பட்டால் அவ்விசைகள் செய்த மொத்த வேலையை காண்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ விசை செய்த வேலை அப்படின்னா W ஈக்குவல் டு F வெக்டார் டாட் டி வெக்டார். சரிங்களா? இதுதான் ஃபார்முலா. W ஈக்குவல் டு F வெக்டார் டாட் டி வெக்டார். இப்போ F வெக்டார் நம்ம கண்டுபிடிக்கணும், டி வெக்டார் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போது F வெக்டார் அப்படின்னா இங்கே வந்து கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை வந்து நீங்கள் F1 வெக்டார் F2 வெக்டார் அப்படின்ட்டு எடுத்துக்கணும். இப்போ F1 வெக்டார் பாருங்க, 8i ப்ளஸ் 2j மைனஸ் 6k, இது F1. F2 பாருங்கள், 6i ப்ளஸ் 2j மைனஸ் 2k. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் ஒரே ஃபோர்ஸாக பண்ணணும். ஒரே ஃபோர்ஸாக பண்ணுறதுக்கு அப்படியே ஆட் பண்ணணும். அப்போ 8 + 6 14i, 2 + 2
4j மைனஸ் 8k. சரிங்களா? இப்போ ஒரே ஃபோர்ஸாக பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டி வெக்டார் கண்டுபிடிக்கணும். டி வெக்டார் என்ன அப்படின்னா டி வெக்டார்ங்கிறது என்ன அப்படின்னா ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். அதாவது ஓபிங்கிறது வந்து எண்டிங் பாயிண்ட்டு, ஓஏங்கிறது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இப்போ கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் 1 2 3. ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 1 2 3. எண்டிங் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா 5 4 1. இது வந்து 5 4 1. சரிங்களா? அப்போ இதை வந்து ஓபி வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கணும், இதை ஓஏ வெக்டார்னு எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ இது வந்து ஐ கேப், இது ஜே கேப், இது வந்து கே கேப். ஜே கேப் ஐ கேப். அப்போ இந்த ரெண்டையும் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணும் பொழுது சைனெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ 5 மைனஸ் 1னா 4i, அடுத்தது 4 மைனஸ் 2னா ப்ளஸ் 2j, 1 மைனஸ் 3னா மைனஸ் 2k வந்துடுச்சுங்களா? அப்போ இதை எடுத்து அப்படியே எழுதுங்க. அப்போ d ஈக்குவல் டு 4i ப்ளஸ் 2j மைனஸ் 2k. சரிங்களா? இப்போ w ஈக்குவல் டு எஃப்ஐயும் டிஐயும் டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். அப்போ 14 4 ப்ளஸ் அடுத்தது இங்கே 4 இங்கே 2, அடுத்தது இங்கே மைனஸ் 8 இங்கே மைனஸ் 2, மைனஸ் 8 மைனஸ் 2. ஸோ அப்போ என்னென்னு பாருங்கள், 14 இன்ட்டு 4. ஸோ இப்போ டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது ஐயன் டாட் ப்ராடக்ட் எடுங்க. 14 4 4 2, அடுத்தது மைனஸ் 8 மைனஸ் 2. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது வந்து 56 ஆயிடுது. ப்ளஸ் 4 2s are 8 ப்ளஸ் இது வந்து 16. சரிங்களா? அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஆட் பண்ணிங்கன்னா 80 யூனிட்ஸ் அப்படின்ட்டு வருது. சரிங்களா? தமிழில் வந்து அலகுகள். ஸோ அப்போ இதுதான் வந்து விசை செய்த வேலை, ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ்.